வேலைதனில் வழங்கி உம்மோடு இணையாயிருக்கும் தேவிக்கும் உம்முடைய மழலைகளுக்கும் யாம் நல் ஆசிதனை அன்னை அகமகிழ்வோடு வழங்கி உம்முடைய சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிதனை பகிர்ந்து அவர்கள் உன்னை சிரமதில் வைத்து உண்மை சீடர்களாய் உயர் சீடர்களாய் இச்சிவசபையில் வலம் வரும் அவ்வாசிதனையும் யாம் வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். திருஞான சம்பந்தனே, நீர் உரைத்த அந்நிலை கண்டு யாம் அகமகிழ்வு அடைகின்றோம். உம்முடைய மழலை வார்த்தைகளை யாம் கேட்க அகமகிழ்ந்து யாமும் எம்முடைய அம்மழலை நிலைதனை உணர்ந்தோம் என்று அன்னை அறிவித்து அகமகிழ்வோடு மலைமகளாய் அமர்ந்திருக்கின்றோம் அருகில். அன்னையே, யாம் திருஞான சம்பந்தனாய் உரைத்த காலங்களில் எவரும் அறியவில்லை யாம் யாரென்று. இன்று என்னை இவ்வாறு சிறு வயதில் ஞானமதை பெற்றுவிட்டான், அன்னையவள் வந்து ஞானப்பால் ஊட்டிவிட்டாள் என்றெல்லாம் உரைத்த போதும் நம்பா மட மானிடர்கள் விளங்குகின்ற இவ்வுலகில் இதனை எல்லாம் இன்றும் இயல்பு நிலையில் எம்மால் நடத்தி காட்ட முடியும் என்று சிவசபையில் வந்து அமர்ந்த இவ்பாலனுக்கு அந்நிகழ்வையெல்லாம் நிகழ்த்திய எமது அன்னையே, உமது அடிவணங்கி திருஞான சம்பந்தனாய் யாம் மீண்டும் இதுபோல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்து நால்வர் இன்று 4 நாட்களாக ஒவ்வொரு நாளிலும் நால்வரும் வந்து உரையாடுகின்ற இந்நிலை மாறி நால்வரும் ஒரே நாளில் ஒரே நேரமதில் ஒரே காலமதில் ஒன்றாக சிவமகா வாழைச்சித்தனுடைய காலருகில் அமர்ந்து நல் ஆசிதனை சிவமகா வாழைச்சித்தனுக்கு வழங்குகின்ற அந்நிலை வேண்டுமென்று யாம் அன்னையே உம்மிடம் வேண்டி, சிவமகா வாழைச்சித்தனே, அவ்வாறு அமைகின்ற சீடர்களை விரைவாக பக்குவப்படுத்தி வளர்த்தெடுக்க என்று யாம் வளர்ந்த திருஞான சம்பந்தனாய் சிறு குழந்தையாய் யாம் வேண்டுகின்றோம். சிவமகா வாழைச்சித்தனே, உம்முடைய தவநிலைக்காக நீர் பட்ட பாடெல்லாம் யாம் கண்டு கண் கலங்கினோம் என்று யாம் உரைக்கின்றோம். ஆனால் கலங்கிய கண்களெல்லாம் இன்று உம்மை கலங்கா நிலையில் கண்டு வியக்கின்றன. மானிடனாய் இருந்தபொழுதும் அகத்தியன் உரைத்த அவ்வுயர் நிலைகளினால் இப்பிரபஞ்ச சபைதனை கட்டி ஆளுகின்ற எமது அரசனே, வாழைச்சித்தனே, உமக்கு யாம் நல் ஆசிதனை வழங்கி உம்மோடு இணைந்து இருக்கின்ற உமது இல்லத்தார் யாவருக்கும் நல் ஆசிதனை வழங்கி எம்மை போன்ற ஞானமதை உமது குழந்தைகள் சிறு வயதிலேயே பெறுகின்ற அவ்வாசிதனையும் யாம் திருஞான சம்பந்தன் நல் ஆசிதனையாய் வழங்கி உரைத்தது திருஞான சம்பந்தன் பதில் உரைத்தது ஆதிபரா சக்தியாய் எமது விமலனின் தேவி என்று உணர்வோர் யாவருக்கும் திருஞான சம்பந்தன் இல்லமதில் இருக்கும் குழந்தை வடிவில் அருகில் இருப்போம் என்ற நல் ஆசிதனை சீடர்கள் யாவருக்கும் யாம் திருஞான சம்பந்தன் வழங்கி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேளையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைத்த பேர் ஆனந்தத்தில் சிவசபையில் அமர்ந்திருக்கின்றோம் அகமகிழ்வோடு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.